Taste the Daily. துணைவேந்தர் பதிவாளர் பணி நியமனங்களில் ஏற்படும் தாமதத்தால் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் உயர்கல்வி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் நிதி நெருக்கடியில் சென்னை பல்கலைக்கழகமும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் திணறி வரும் நிலையில் அந்த வரிசையில் தற்போது கோவை பாரதியார் பல்கலைக்கழகமும் இணைந்துள்ளது. துணைவேந்தர் பதிவாளர் உள்ளிட்ட முக்கிய பணியிடங்கள் ஆண்டு கணக்கில் காலியாக உள்ளதால் அன்றாட நிர்வாகத்தில் கடும் சிக்கல் எழுந்துள்ளது. விடியா ஸ்டாலின் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே வேந்தர் நியமனம் தொடர்பாக நடைபெற்று வரும் மோதல்களால் பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக நிர்வாகத்தை விரைவாக சீரமைக்க விடியா திமுக அரசு முன்வர வேண்டுமென கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து ஜூலை 8ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பகுதி நேர ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பு குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பகுதி நேர ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆன்லைனில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து 2025-2026 கல்வியாண்டில் நடைபெறும் குறுவட்ட விளையாட்டுப் போட்டியை பொறுப்பேற்று நடத்தவில்லை. ஜூலை 8ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திறனற்ற திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அனைத்து தரப்பு பயனாளர்களையும் வஞ்சித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.